கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மறுபடியும் இந்த நல்ல தியான நேரத்தில் தேவனுடைய நல்ல பிரசன்னத்திற்கு நேராக நாம் இணைந்து கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்கிற வார்த்தை தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற, அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனுடைய வேதம் என்பது மனிதன் இந்த பூமியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றி வெற்றியாய் வாழ்வதற்கென்று கர்த்தர் கொடுத்த அற்புதமான, தேவன் அருளிய அற்புதமான ஒரு செயல்முறை விளக்க புஸ்தகம். ஆதாமிடத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல வேதத்தை அருளினார். வேதத்தை அருளின போது அவர் அந்த வேதத்தின் வாயிலாக ஆதாமுக்கு கொடுத்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அந்த 2 நபர்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்த போது, நீங்கள் பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவர். அப்போது 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொன்னபோது, பூமியின் மேல் இருக்கும் சகல ஜீவ ராசிகளையும், ஊரும் பிராணிகளையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும் இவர்கள் ஆளக்கடவர்கள் என்று ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவர். தேவன் அருளிய இந்த அற்புதமான வேதத்தின் முதல் பகுதியும் 2ஆம் பகுதி, நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னவர், ஜீவ விருட்சத்தின் கனியை காண்பித்து இதை புசித்தால் என்றென்றைக்கும் நீ வாழ்ந்திருப்பாய் என்றும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை காண்பித்து அந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய் என்றும் சொன்னார். இந்த வேதத்தை இந்த ஆதாம் தன் இதயத்தில் காத்து கொண்டிருந்தால், தன் இதயத்தில் இந்த வேதத்தை அவன் பத்திரப்படுத்தி இருந்தால், இந்த ஆதாமின் நடைகளில் ஒன்றும் பிசகி இருக்காது. மாறாக இந்த ஆதாம் செய்த முதல் தவறு, கர்த்தர் நல்லவர், ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தாரே, கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னாரே, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திலே ஆமேன் ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், ஆமேன் சமுத்திரத்து மச்சங்கள், இப்படி சகல ஜீவராசிகளை குறித்தும் சொன்னபோது ஆளக்கடவர்கள் என்றார். ஆமேன். ஆனால் இந்த ஆதாமோ சர்ப்பத்தை ஆளுகை செய்யாமல் சர்ப்பம் சொன்னதை தான் கேட்கும்படியாக தான் மாறி போனான். கர்த்தர் நல்லவர். சர்ப்பத்தை இவன் தான் அடக்கி இருக்க வேண்டும், இவன் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். என் தேவன் உன்னை படைத்து உன்னை ஆண்டு கொள்ளும்படி, உன்னை அடக்கி வைக்கும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார், அடங்கியிரு என்று சர்ப்பத்தை குறித்து இவன் சொல்லி இருந்தால், இவன் ஆளுகை செய்கிறவனாக தேவனின் வேதம் இவன் இருதயத்தில் இருந்தபடியினால் அது பிசகாதபடி இருந்திருக்கும். இவன் நடைகளில் ஒன்று கூட ஆமேன் தவறி போயிருக்காது. யாக்கோபு சொல்லும் போது தனது யாக்கோபின் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஆதாம் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தால், அந்த ஊரும் பிராணிகளை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தால், சர்ப்பத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தால், தேவனுடைய ஆமேன் வேதம் அவன் இருதயத்தில் இருந்திருக்கும், அவன் நடைகளில் ஒன்றும் பிசகி இருக்காது. கர்த்தர் அருளும் வேதம் நம் நடைகளை பாதுகாக்கும் வேதம். கர்த்தர் அருளும் வேதம் நம் தேக ஆரோக்கியத்தை காக்கும் வேதம். கர்த்தர் அருளும் வேதம் நம் குடும்பத்தின் சமாதானத்தை, நிம்மதியை காக்கும் வேதம். கர்த்தர் அருளும் வேதம் இந்த உலகத்தை நாம் ஜெயித்து தோல்விக்கு எதிராக நாம் வெற்றி வாழ்க்கை வாழும் வேதம். கர்த்தர் அருளும் வேதம் இந்த பூமியின் மேல் நம்மை ஆமேன் உன்னதமான தேவனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருப்பதற்கு அடையாளம் காண்பிக்கும். ஆமேன் இந்த வேதம். இந்த வேதத்தை இதயத்தில் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி
கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படியாக எங்களை நிறுத்தி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படியாக ஆமேன் நிற்பார்கள். கர்த்தர் நல்லவர். தேவன் அருளிய வேதம் அது ஜீவன். தேவன் அருளிய வேதம் அது ஆசீர்வாதம். தேவன் அருளிய வேதம் அது சமாதானம். தேவன் அருளிய வேதம் நன்மை. இவைகளை குறித்து கர்த்தர் ஆமேன் சொல்லி இருக்கிறார். பற்றிக் கொள்வோம், இதிலே உறுதியாய் நிலைத்து நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின்படி தேவன் தந்ததை பிடித்துக் கொள்வோம். அந்த நல்ல ஆமேன் அந்த தேவனுடைய வசனமாகிய அந்த ஜீவனுக்கு ஏதுவான அந்த நல்ல தேவனுடைய ஆமேன் வார்த்தைகள் அடங்கிய அந்த மகத்துவமான வேதம் உள்ளத்தில் இருக்கட்டும். நம் நடைகளில் ஒன்றாகிலும் பிசகுவதில்லை. ஆமேன். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தையின் பேரில் பிரியமாய் இருக்கிற நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தர் உங்களை நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல உங்களை எந்நாளும் காத்துக்கொள்வார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.